ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திக். இந்த வெப்சைட்ஸ்லாம் ஒன்று ரெண்டு டெவலப்பர்ஸ் அவங்களோட சொந்த கான்செப்டில் அவங்களா க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணுற ஒரு வெப்சைட் தான். எக்ஸாம்பிளுக்கு ஆர்குட், ஃபேஸ்புக், மைஸ்பேஸ், யூடியூப் வந்து ஜஸ்ட் ரெண்டு பேர் இல்லை, அது ஒரு சின்ன டீம். ஓகே, யூடியூப். ஓகே, ஈவன் கூகுள் வந்து ஆக்சுவலாக ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட். இப்போது நீங்களாம் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு 12,000 ஒரு கம்பெனியில் கொடுத்து டாக்குமெண்டேஷன் வாங்கிட்டு வர்ற ப்ராஜெக்ட், அது இல்லை. இது வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட் தான் கூகுள். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வெப்சைட்ஸ் இது எல்லாமே. ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் பயங்கர ஃபேமஸான சில வெப்சைட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸ்லாம் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் அது என்னன்னு சொல்கிறேன். dig.com, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிக், இது வந்து ஒரு 2004 இந்த வெப்சைட் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்டை வந்து ஒரு $600 மில்லியன் வரையும் கொடுத்து வாங்குறதுக்கு நிறையா கம்பெனிஸ் ரெடியாக இருந்தாங்க. இது சும்மா நம்மளோட இந்த ஓட்டிங் சிஸ்டம் அந்த மாதிரி தான். ஓகே, இப்போது நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கிளை வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை பார்க்குற விசிட்டர்ஸ் வந்து இது நல்லாயிருக்கு அப்படின்னு டிக் பண்ணோடனே அது ஒரு டக்காக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஒரு நிறையா பேர், ஒரு 100 பேர் 200 பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜுக்கு ஒரு ஆர்டிக்கிள் வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு வேலிடான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இப்போது dig.com இந்த டெக்னிக்கல் பீப்புளுக்கு மத்தியில் ஒரு ரொம்ப ப்ராப்ளமான ஒரு வெப்சைட்ஸில் ஒன்று. இந்த வெப்சைட்டை வந்து ஆக்சுவலாக 2 பேர் உருவாக்குனாங்க. ஓகே, அது வந்து ஒருத்தர் பேர் கெவின் ரோஸ், இன்னொருத்தர் வந்து அலெக்ஸ். ஓகே, ஜஸ்ட் 2 பேர் தான். 2 பேர் சேர்ந்து இந்த வெப்சைட் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த சில அஜாக்ஸ் எஃபெக்ட்லாம் வச்சு பண்ணாங்க. ஆக்சுவலாக கெவின் ரோஸ் அப்படின்றவர் யாருன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கார் இல்லையா, மொட்டையடிச்சு, அவர் தான் கெவின் ரோஸ். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கவர் அலெக்ஸ். ஓகே, இவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு அடிக்கிற கூத்து இருக்கு, அதுக்கு வந்து அளவே இல்லைங்க. இது வந்து ஆக்சுவலாக இது டிக் இல்லை, இது இவங்களோட ஓன் தனியான ஒரு பிளாக் மாதிரி, பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த டைப் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் வெப்சைட். ஓகே, இந்த 2 பேரும் வந்து பயங்கர சீக்கிரமாகவே பாப்புலரான ஒரு நல்ல டீம். ஓகே, இன்னொருத்தர் இருக்கார், அவர் வந்து நீங்கள் சப்போஸ் இந்த SEO இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். SEOBlackhat.com. ஓகே, ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டை நடத்திட்டுருக்கவர் யார் அப்படின்ற அவரோட உண்மையான பேர் வந்து யாருக்குமே தெரியாது. அவரோட நிக் நேம் வந்து குவாட்ஸில்லா அப்படின்னு வச்சுருப்பார். இங்கே பார்த்தீங்களா, குவாட்ஸில்லா. ஆக்சுவலாக இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான SEO எக்ஸ்பர்ட்ஸ், மேட் கட்ஸ், அப்புறம் SEO மாஸில் 2 பேர் இருப்பாங்க, அப்புறம் SEObook.com, அப்புறம் செத் கார்டியன், அப்புறம் ஜான்ஷோ. இவங்க வரிசையில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த குவாட்ஸில்லா வச்சிடலாம். ஓகே, இவர் வந்து ஒரு பயங்கர திறமையான ஒரு இன்டர்நெட் மார்க்கெட்டர். ஓகே, மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளாக்லாம் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தெரியும். ஓகே, அப்புறம் இன்டர்நெட்டில் வேறு பாப்புலரான வெப்சைட்ஸில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபேஸ்புக்கை வந்து ஒரே ஒரு ஆள் தான் க்ரியேட் பண்ணார். ஓகே, ஃபேஸ்புக், மைஸ்பேஸ், இது 2மே ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஆர்மி. ஆர்குட்டும் அப்படி தான். ஸோ இது எல்லாருமே ஒருத்தரோட மனசில் வந்த ஒரு கான்செப்ட்ஸ். ஓகே, அந்த கான்செப்டை அவங்க மணியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. கான்செப்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா அது உங்களோட மனசில் ஒரு ட்ரீமாகவே எப்போயுமே இருக்கும். ஓகே, அது வந்து என்றைக்குமே நிறைவேறாது. இந்த SEOBlackhat, டிக், இந்த மாதிரி ஆளுங்களோட உங்களுக்கு SEO பற்றி இன்னும் நிறையா தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க, அதை நான் உங்களுக்கு ஆஃப் டாபிக் சொல்கிறேன். ஓகே, SEO பற்றி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா shoemoney.com. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டோட டொமைன் நேமோட மீனிங் கூட எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அது என்னடா ஷூ மணினா என்னடா பேர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த
இந்த நம்ம ஊர்லலாம் இந்த கிழவிங்கலாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த சுருக்கு பையில் வந்து கொஞ்சோண்டு பணம் முடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பணத்தை வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு மாதிரி. அந்த மாதிரி ஃபாரின்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஷூ இருக்கு இல்லையா, அவங்களோட காலில் மாட்டுற ஷூ, அந்த ஷூக்குள்ளே சில ஒரு $2-3 வந்து பதுக்கி வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு பயங்கரமான சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பணம் பற்றாக்குறை தாண்ட முடியுதுன்னு வைங்களேன், அந்த ஷூவில் இருக்க பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. இதுதான் ஷூ மணி. ஓகேயா? இப்போது அது என்ன shoemoney.com, இது அந்த மாதிரி எப்படி பணத்தை பதுக்கி வைக்கிறதுன்னு சொல்கிற வெப்சைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ரு அது இல்லை. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நம்ம லோக்கலில் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போஸ்டர் இருக்கும், வீட்டில் இருந்தபடியே மாதம் $25,000 சம்பாதிக்க கூகுள் அட்சன்ஸில் இருந்து பல வழி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அட்சன்ஸை யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண ஆள்னு சொல்ல முடியாது, ஆளாக கூட இருக்கலாம், ஆள் இவர் தான். ஓகே, இவர் எவ்வளோ தெரியுமா சம்பாரிச்சிருக்காரு? $1,32,000 ஒரு மாதத்துக்கு. அந்த செக்கோடு இவர் கொடுத்த இந்த போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது இன்டர்நெட்டில் பயங்கர ஃபேமஸ். ஓகே, இவர் பேர் ஷூ மணின்னு வச்சிட்டானுங்க. அதாவது இவர் என்ன சொன்னார், இந்த பணம் வந்ததுக்கப்புறம், அது என்னங்க, அது என்னோடய ஷூவில் வைக்கிற அந்த சின்ன துக்கடா காசு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் அவர் போட்டுவிட்டு shoemoney.com. இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆள் இன்டர்நெட்டில். வந்து உங்களுக்கு ஷூ மணினா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னொருத்தர் இருக்கார். அந்த ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா, google.comக்கும் இவருக்கும் நேருக்கு நேர் ஒரு சண்டை மாதிரி. இவர் ஒரு தனி ஆள். ஓகே, google.comஐ எதிர்த்து கூகுளில் உள்ள பிரச்சனைகளை பற்றி இவர் நிறையா போஸ்ட்டு இவரோட வெப்சைட்டில் போட்டார். எக்ஸாம்பிளுக்கு, எப்படி google.com அட்சன்ஸில் இருந்து நீங்கள் நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம், எப்படி நீங்கள் கூகுள் அட்சன்ஸில் உள்ள சில செக்யூரிட்டி ஓட்டைகள் நல்லா சொல்ல முடியாது, அதாவது கூகுள் அட்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி எப்படி அதில் நிறையா மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு நிறையா போட்டு கூகுளுக்கே நேருக்கு நேராக சவால் விட்ட ஒரு ஆள் தான் ஜான் சோவ். ஓகே, இவரும் வந்து ஷூ மணி மாதிரி இவரும் ரொம்ப ஃபேமஸ். ஷூ மணியும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ்னால் இவர் ஒரு கண்ட்ரியில் இருக்கார், அவர் ஒரு கண்ட்ரியில் இருக்கார். இப்படி இன்டர்நெட்லேயே பெரிய ஆளாகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஓகே, ஜான் சோவ் பிளாக் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இன்னொருத்தர் இவர் யாரோ ஸ்டாக். இவர் வந்து ஆஸ்திரேலியன். யாரோ ஸ்டாக்கை மிஞ்சி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் வருவானான்னு சொல்கிறது வந்து ஒரு உண்மையிலே சந்தேகம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இந்தியாவில் அம்பானியை மிஞ்சி இன்னொருத்தன் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இன்னொருத்தனா சும்மா அந்த டாடா பிர்லாவோட பேரை வந்துக்கிட்டு நான் அம்பானியோட காசு நிறையா சம்பாரிச்சிட்டேன்னு சொல்கிறது கிடையாது. அம்பானி மாதிரியே ஒரு ஆவரேஜான ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்து பயங்கரமாக முன்னேறது, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த மாதிரி இந்த யாரோ ஸ்டாக்கை மிஞ்சி ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் வர்றது வந்து உண்மையிலே சந்தேகம். இதுதான் ஒரு ஃபோட்டோ. ஓகேயா? ஸோ உங்களுக்கு நான் வந்து ஒரு 4 ஃபேமஸான பீப்புள் பற்றி சொல்லியிருக்கேன். யாரோ ஸ்டாக், ஜான் சோவ், ஷூ மணி, அப்புறம் குவாட்ஸில்லா, அப்புறம் நம்ம dig.com. ஓகே, இவங்க ஒருத்தவங்களை பற்றியும் பேசுகிறது அப்படின்னா நிறையா பேசலாம். ஓகே, ஆனால் நான் இப்போது சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட டைமை நீங்கள் எப்படி இன்டர்நெட்டில் கொஞ்சமாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூடியூப் பாருங்கள், ஆர்குட்டில் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஒரு டெய்லி ஒரு 1/2 இந்த மாதிரி ஒரு சில பிளாக்கு போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, அது ஒரு நல்ல ஹேபிட். ஓகே, ஏன்னா நான் வந்து மோஸ்ட்லி ஒரு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளாக்ஸ்க்கெலாம் போய் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.